குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 18/2/2026 புதன்கிழமை, பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள், விசுவாவசு வருடம், மாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைக்கி திதி பிரதமை மாலை 6 வரைக்கும். அதற்கு பிறகு விதியை நட்சத்திரம் சதயம், தொடர்ந்து இரவு 10:25க்கு மேல் புரட்டாதி. யோகம் சித்த யோகம், அமிர்த யோகம். சூரிய உதயம் 6:33. புதினா கீரை இரத்தத்தை சுத்தம் செய்யும், அஜீரணத்தை குணப்படுத்தும். இன்னைக்கு சந்திர தரிசனம். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில் நாம் அனைவரும் காத்து கொண்டு இருக்கிறோம். அது உண்மையே. உழைப்பு எல்லாத்தையும் வெல்லும். இன்னைக்கு சந்திராசிரமம். பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். இன்றைய ராசி பலன்: மேசம் சுகம், ரிஷபம் நிறைவு, மிதுனம் வரவு, கடகம் செலவு, சிம்மம் நட்பு, கன்னி நலம், துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் அலைச்சல், தனுசு ஆர்வம், மகரம் துயரம், கும்பம் சலனம், மீனம் முயற்சி. நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷம் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரம்ஜான் ஆரம்பிக்கிறது. அதே தமிழ் தாத்தா வ.உ.வே.சு பிறந்த நாள் நாளை. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியும் அப்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இன்னைக்கு மாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. இஷ்டி பால்குண சுத்தம், சந்திர தரிசனம், கலவை பரமேஷ்டி, குரு ஆராதனை, ஸ்ரீய திருவஸ்ரீ மீனயானம் 9:24 இரவு. மீனாயனம் நாளைக்கு ஒன்றும் இல்லை. நாளான்னைக்கு சுபமுகூர்த்த நாள். திதி துவயம். நாளான்றைக்கு இன்றைக்கு என்ன உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்? எங்கள் வீட்டில் பருப்பு முருங்கைக்காய் சாம்பார், ரசம், தயிர், அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், முட்டைக்கோசு பொரியல். உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓ, இதுதானா? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா படிங்க. பிள்ளைங்க எல்லாம் படித்து நல்லதொரு வேலைக்கு போங்க. ஜெய் ஸ்ரீராம். கடவுள் அனைத்தையும் படைத்தவன் என்றேன். கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். கற்சிலையும் கடவுள் செய்த அறைக்குள் வைத்து கதவடைத்து பூட்டி வைத்தேன். கடவுளுக்கு பசிக்குமென்று காய்கனிகள் பால் படையலிட்டேன். இறைநிலையை யான் உணர்ந்தபோது இவையெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்தேன். வேதாந்த மகரிஷி சொல்றாரு. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். வாழ்க்கை ரொம்ப டயர்டாக இருக்கும், முடியல. ஆனாலும் உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் வந்துட்டேன். பண்டிகை வீட்டில் வேலை, அதனால தான் வரல. ஆனாலும் உங்களைய பார்க்கணுங்கிற ஆசையில் நான் வந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்? வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வெயிலாக தான் இருக்கும் மதியான நேரத்தில். நீங்களாம் டயர்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? டீ காஃபி குடிக்க கூட பிடிக்கல. தயிரும் மோர் தான் பிடிக்கணும். அதை கூட எடுத்து சாப்பிட கூட பிடிக்கல. முடியல. ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும்
நீங்கள்லாம் எப்பா கால் வலி, இந்த கால் முட்டி வலி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் அந்த பெல்ட் போட்டிருக்கேன். அது 500 நீங்களும் வாங்கி அதை போடுங்க. போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். முடியல, என்ன செய்யறதுன்னு ஒன்றும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்ன பண்ணுறதுங்கிறது நீங்களே சொல்லுங்கள். எல்லார் வீட்லையும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. கஷ்டம் இல்லாத வீடு இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். ஓகேங்க. அப்புறம் நீங்களே ஏதாவது சொல்கிறதா இருந்தாவோ ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி. பார்த்துட்டு நீங்களும் என்னாவது பண்ணிங்கன்னா சொல்லுங்கள்.